Hello guys, I'm Kokila from Ishwar Army Academy. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல சமண சமயத்தை பத்தின வீடியோவை ஒரு லாங் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புத்த சமயம், அதாவது பௌத்த சமயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, பௌத்த சமயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பௌத்த சமயம் ஒரு சமயம் கிமு 5-6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இத்தகைய பௌத்த சமயத்தை வந்து யார் தோற்றுவித்தார், யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு யார் தெரியும்? கௌதம புத்தர் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாரு, பௌத்த சமயத்தை கொண்டு வந்திருப்பாரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பெற்றோர் யார் யார் அப்படின்னா இவருடைய தந்தை வந்து சுத்தோதனார் என்றும் தாயார் மாயாதேவி என்றும் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஓகே, இவருடைய மனைவி யாரு அப்படின்னா யசோதரை என்றும் இவருக்கு ஒரு மகன் இருந்தாங்க. யாரு அப்படின்னா ராகுலன் என்று சொல்லக்கூடிய மகனும் இவங்களுக்கு இருந்தாங்க. ஆக மொத்தம் நம்ம கௌதம புத்தரும் இப்படிதாமா திருமணம் செய்து திருமண வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு என்ன பண்ணிருக்காங்க, பௌத்த மதத்திற்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? சரி, இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா நேபாளத்துல இருக்கக்கூடிய கபிலவஸ்து என்று சொல்லக்கூடிய லும்பினி மடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம கௌதம புத்தரானவர் பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பிறந்தது அந்த இடமா இருந்தாலுமே எங்க இறந்திருப்பாரு அப்படின்னா குஷி நகரம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷி நகரத்துல என்ன பண்ணிருப்பாரு, நம்ம கௌதம புத்தரானவர் இறந்திருப்பாரு அப்படின்ற கருத்தும் உண்டு. அடுத்தது, இவர் எத்தனை வருஷம் தவம் இருந்திருப்பாரு அப்படின்னா மொத்தம் 6 ஆண்டுகள் வந்து தவம் இருந்திருப்பாரு. எங்க தவம் இருந்திருப்பாரு அப்படின்னா கயாவில் உள்ள இடத்துலதான், கயாவில தான் என்ன பண்ணிருப்பாரு, கௌதம புத்தரானவர் தவம் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய முதல் போதனை எங்க கிடைச்சது அப்படின்னா சாரநாத்தில் உள்ள மான் பூங்கா என்ற இடத்துல தான் என்ன பண்ணிருப்பாரு, இவருடைய முதல் போதனையானது நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புத்த சமயத்தை பற்றி அறியக்கூடிய நூல்கள் திரிபிடகம், பட்டகாமினி, அபயன் என்ற நூல்கள்லாம் எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னா முழுக்க முழுக்க பௌத்தத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல்களாக தான் இருக்கு, சரிங்களா? அடுத்தது, புத்த சமயத்துல மொத்தம் 2 பிரிவுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹீனயானம், இன்னொன்னு மகாயானம். ஹீனயானம் என்ன அப்படின்னா புத்தருடைய போதனைகளை மட்டும் வைத்து வணங்கக்கூடியதுதான் ஹீனயானம் அப்படின்னும், மகாயானம் என்ன அப்படின்னா புத்தருடைய சிலையை வைத்து வணங்கக்கூடிய முறையை என்ன பண்றாங்க, மகாயானம் என்னும் சொல்றாங்க, சரிங்களா? அடுத்தது, புத்த சமய மாநாடுகள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, நல்லா கவனிங்க. புத்த சமய மாநாடுகள் இது வரைக்கும் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னா மொத்தம் 4 மாநாடுகள் நடந்திருக்கு. எந்தெந்த மாநாடுகள் அப்படின்னா ராஜகிருதம், வைஷாலி, பாடாலிபுத்திரம், காஷ்மீர், இந்த ஆகிய 4 மாநாடுகளும் நடந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த மாநாடுகளை வந்து நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம், சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம், ராஜகிருதம், வைஷாலி, பாடாலிபுத்திரம், காஷ்மீர். இது ஈஸியா ஒரு கோர்வையா நம்ம கொண்டு வந்துக்கலாம். ராஜான்ற பையனும் வைஷாலின்ற பொண்ணும் பாட்டு பாடிக்கிட்டு எங்க போறாங்க, காஷ்மீர் போறாங்க, சரிங்களா? ராஜான்ற பையனும் வைஷாலின்ற பொண்ணும் பாட்டு பாடிக்கிட்டு என்ன பண்றாங்க, காஷ்மீர் போறாங்க அப்படின்றது ஒரு கோர்வையா நீங்க கொண்டு வந்துட்டாலே இந்த 4 மாநாடுகளும் சீனியாரிட்டி மாறாம என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? சரி, ராஜகிருதம் மாநாட்டை வந்து யார் வந்து கூட்டியிருப்பா அப்படின்னா அஜாத சத்ருன்ற மன்னர் தான் என்ன பண்ணிருப்பாரு, கூட்டியிருப்பாரு. இவர் வந்து வழிநடத்தின பௌத்த துறவி யாரு அப்படின்னா நம்ம மகா சசபர் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்த துறவி தான் வந்து இதை வழிநடத்திருப்பாரு அப்படின்றாங்க. 2வது மாநாட வைசாலியை வந்து யாரு வந்து வழிநடத்திருப்பா அப்படின்னா காலசோகன் என்று சொல்லக்கூடிய சுசநாத வம்சத்தை சேர்ந்தவர் தான் அதை நடத்திருப்பாரு. அவருக்கு யாரு உறுதுணையா இருந்த பௌத்த துறவி யாருன்னா சபா சகமியர் அப்படின்றவர் தான் அவருக்கு உறுதுணையா இருந்திருப்பாரு, சரிங்களா? 3வது மாநாடான பாடாலிபுத்திரம் எங்க யார் நடத்திருப்பாங்க அப்படின்னா அசோகர், மௌரிய வம்சத்தின் மிக சிறந்த அரசரான யாருமா அசோகர் அப்படின்றவர் அதை வழி நடத்தியிருப்பாரு. அவருக்கு யாரு உறுதுணையா இருந்திருப்பாரு அப்படின்னா மெக்காலி பிதா அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு வழித்துணையா இருந்திருப்பாரு. 4வது பாத்துட்டீங்கன்னா காஷ்மீர் மாநாட்டை வந்து யாரு வந்து கூட்டியிருப்பா அப்படின்னா கனிஷ்கர், குஷான வம்சத்தை சேர்ந்து கனிஷ்கர் அப்படின்றவர் தான் கூட்டியிருப்பாரு. இவருக்கு யாரு உறுதுணையா இருந்த பௌத்த புத்தர் யாரு அப்படின்னா வசமித்திரர் என்று சொல்லக்கூடிய பௌத்த துறவி தான் வந்து இதற்கு முன்னுதாரணமா இருந்திருப்பாங்க, சரிங்களா? இந்த 4 மாநாடுகளும் சீனியரிட்டி மாறாம நல்லா படிச்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சமண சமயத்துல வந்து திரிரத்னா என்று சொல்லக்கூடிய விதிமுறைகள் இருந்துச்சு. அதே வந்து பௌத்தத்துல என்ன சொல்றாங்க, எண்வழி பாதை அப்படின்றாங்க. அது என்ன எண்வழி, எண் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், நம்ம 8ன்னு சொல்லுவோம். அப்ப 8 ரூல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த துறவி பௌத்த துறவியானவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. இந்த 8 வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னா நல்ல செயல், நல்ல அறிவு, நல்ல வாழ்க்கை, நல்ல தியானம், நல்ல சிந்தனை, நல்ல முயற்சி, நல்வாக்கு, நன்னம்பிக்கை. ஓகேவா?
இந்த துறவியா இருக்காங்க, பௌத்தத்துல வந்து நம்ம வழிபடணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, இந்த 8 விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்றது அவங்களோட முக்கிய கருத்தாகவும் இருந்துச்சு அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி சமண சமயத்தை பத்தி சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி ஆகிய நூல்கள் கூறுது. அதே மாதிரி பௌத்தத்தை பத்தி என்ன சொல்றாங்க, மணிமேகலை, குண்டலகேசி, வீரசோழியம் ஆகிய நூல்களும் எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னா பௌத்த சமயத்தை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்றாங்க. இத்தகைய கிட்டத்தட்ட வந்து பல மன்னர்கள், தமிழ்நாட்டிலேயே பல மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பௌத்த சமயத்திலே மாற ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்தும் கூட ஏன் இந்த பௌத்தம் வந்து சில இடத்துல வந்து விரிசல் பட்டு போச்சு, என்ன காரணம் அப்படின்னா நம்ம மௌரிய வம்சத்துல கடைசி மன்னர் இருப்பாரு, மிருகத்ரதா அப்படின்ற கடைசி மன்னர் இருப்பாரு. அவரோட காலம் முடிக்க என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த சமணம் பௌத்தமானது அதோட முடிவு பெற்று போயிடும். எதனால அப்படின்னா இவருக்கு அப்புறம் ஆட்சி பண்ண யார் வருவா அப்படின்னா சுங்கமித்ரர். ஓகேவா? சுங்க வம்சத்தை சேர்ந்த மன்னர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சு அவரோட சமயமான சைவ சமயத்தை வந்து நிலைநாட்ட ஆரம்பிப்பாரு. இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா பௌத்தமானது கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம எங்களோட பேஜை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணி எங்களோட வீடியோ பாருங்க. உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல டவுட்டை பத்தி நீங்க கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.